ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கலை செமி கிச்சன். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் காரசாரமான நண்டு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா. நண்டை கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு அடுப்பில் கடாயை எடுத்து வச்சு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நண்டு வந்து சூடு, ஸோ நல்லெண்ணெய் சேர்க்குறது ரொம்பவே பொருத்தமாக இருக்கும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 2 காஞ்ச மிளகாவை போட்டு சேர்த்து இது கூட 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். அந்த சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி நிறைய சின்ன வெங்காயத்தை சேர்த்து இது கூடவே வந்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு அதுக்கப்புறமா ஒரு 10லேருந்து 12 பல் பூண்டை அப்படியே தட்டிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கி விட்டு ஒரு நாட்டு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி நல்லா வதங்கணும். அதுக்கு நம்ம ஒரு சிம்பிள் டிப் என்னென்னா, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இது சேர்க்கறதுனால அந்த தக்காளி வெங்காயம் நல்லா மசிஞ்சு வதங்கிடும். அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். தக்காளி வெங்காயம் பூண்டு இதெல்லாம் வதங்கினதுக்கு அப்புறமா இதில் வந்து நம்ம தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து இதை நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விடணும். அந்த சூட்லேயே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா 1/2 கிளாஸ் தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இது நல்லா அப்படியே கிளறி மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ சுவைக்கு மறுபடியும் வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ இன்னும் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்தோம்னா கரெக்டாக இருக்கும். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த மசாலா தண்ணியோடு சேர்ந்து நல்லா கொதிச்சு வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க நண்டை சேர்த்துக்கலாம். நான் நண்டில் இருக்க காலை வந்து எடுத்து சூப்பாக செஞ்சுட்டேன். இப்போ நண்டோட உடல் பகுதியை எடுத்து நம்ம இந்த வறுவலுக்கு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் நண்டு சூப்பு ரெசிபி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃப்ரீயாக இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். நண்டை சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு லிட் எடுத்து போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. நடுவில் லைட்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுப்பு வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கணும். 10 நிமிஷம் கழித்து லிட்டை திறந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக அந்த மசாலாலாம் ஒன்று போல் சேர்ந்து அந்த நண்டோட அற்புதமாக இருக்கும். இப்போ இதை நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் இதில் சேர்க்க போகிறோம். பெப்பர் தூள், மிளகுத்தூள் சேர்க்கறதுனால நண்டு வறுவல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்கும். குட்டீஸ்க்கெலாம் கொடுக்குறதா இருந்தால் 1 ஸ்பூன் பெப்பர் தூள் செய்யுங்க போதும். பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் 2 ஸ்பூன் தாராளமாக பெப்பர் தூள் சேர்த்துக்கோங்க. இந்த மிளகுத்தூள் சேர்க்கறதுனால அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். மிளகுத்தூள் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம இறக்கிடலாம். லைட்டாக வந்து அந்த மசாலாவோடு சேர்த்து சாதத்தில் சாப்பிடும்போது செம சூப்பராக இருக்கும். சப்போஸ் தயிர் சாதம், ரச சாதத்துக்கெலாம் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா நல்லா சுருள இது போல் நல்லா கிண்டி எடுத்திங்கன்னா செம சூப்பர் டேஸ்டியான நண்டு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். சளி, இருமல், காய்ச்சல் டைம்லாம் இந்த மாதிரி நண்டு வறுவல் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக கேட்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.